பொது செய்தியாளர்கள் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். யாருது இதெல்லாம் அரசு பதில் சொல்லணுங்க மக்களுக்கு. இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்கு, இதை யார் பொறுப்பு ஏத்துக்கிறது? இன்னைக்கு அந்த 100 அடி பாதை, ஒரு குறுகலான பாதை, அதுல முதல்ல நீங்க அனுமதி தரலாமா? ஒரு பெரிய மைதானமா பிடிச்சு அந்த மைதானத்துல தான் கொடுத்தாதான் இவ்வளவு ஜனம் தாங்கும். அப்படியே அவங்க போகணும்னாலும் அவங்களுக்கு வழிவகை இருக்கிற மாதிரி இடத்துல கொடுக்கணும். இன்னைக்கு இத்தனை உயிர் சேதங்களாகி இத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அட்மிட் ஆன எல்லா பேஷண்ட்டையுமே நான் பார்த்தேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க. ஒரே ஒரு அம்மா மட்டும் அன்கான்ஷியஸாக இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மற்றவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. எனவே அவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமடையணும்னு நாங்கள் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறோம். நீங்கள் எதுவும் கேட்குறதா கேளுங்க. இல்லை, இப்போ நான் கேட்டேன், பேஷண்ட் கிட்டேயே நான் கேட்டேன், தண்ணி இல்லையா, உணவு இல்லையான்னு. அவங்க அந்த காரணமே சொல்லலை. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஸ்நாக்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அவர் 2 மணிக்கு வருவாருன்னு நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் அவர் வரும்போது 7 மணி ஆயிடுச்சு. கால தாமதம் ஒன்று, அதுதான் நாங்கள் மெயின் ரீசன். குறுகலான பாதை இது 2வது ரீசன். கரூர் முழுக்க கரண்ட் ஆஃப் பண்ணது 3வது ரீசன். போலீஸ் லைட்டாக தடியடி பண்ணவும் எல்லாம் தெரிச்சு ஓடும்போது அந்த கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து எல்லாரும் மெதிச்சிருக்காங்க. இதுதான் நாள். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா அந்த ஆம்புலன்ஸ் தாவாக்கே கொடி போட்டு ஆம்புலன்ஸ் 1 by 1 வரும்போது அதுக்கு வழிவிடணும்னு சொல்லி மக்களை தள்ளுமுள்ளு நடந்ததுனால தான் இவ்வளோ நம்ம உயிர் பலியை நம்ம பார்த்துக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இது நிச்சயமாக தாவேக்காவும் இதை உணர்ந்து, உங்களுக்கு 4 பேர் செக்யூரிட்டி மேலே வச்சுக்கிறீங்க, பஸ் மேலே பாதுகாப்புக்கு. உங்களை நம்பி வர்ற தொண்டர்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணுமா இல்லையா? இப்ப தேமுதிக நீங்க எடுத்துங்க, 2005 நம்ம கட்சி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ கேப்டன் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், திருமணங்கள், எவ்வளோ நிகழ்ச்சி. ஆனா வருகின்ற அனைவருக்கும் தொண்டர் படை, ஏன்னா காவல்துறை நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அவங்க நிற்பாங்க. எதிர்கட்சிகளுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணாது. இதுதான் உண்மைங்க. விஜயன் சொல்றாரு, காவல்துறை என்ன பண்றீங்க, காப்பாத்துங்கன்னு. பண்ண மாட்டாங்க. இதான் உண்மை. அதனாலதான் தொண்டர் படை அமைச்சு எங்க தொண்டர்களை நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. அது மாதிரி விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக்கா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாம, ரோட் ஷோவா இல்லாம ஒரு பெரிய மைதானத்துல நீங்க நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்க. ஒரு தொகுதியில தப்பு இல்லை. இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு எத்தனை குடும்பம் இதுல பாதிச்சிருக்கு. சின்ன குழந்தையில இருந்து இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேங்க. ஓகேங்க, சரி. இல்லை, இவ்வளோ நடந்த பிறகு கடகடன் போலீஸ் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி எங்கே போனாங்க? அப்புறம் ஒரு 5 minutesல எல்லா ஆர்கனைஸ்டும் வர்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது, போலீஸ் வருது, அமைச்சர்கள் வர்றாங்க, எல்லாரும் வராங்க. ஏன் இதை முன்கூட்டி கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தா அவர் பேசுறதே 10 நிமிஷம் பேசிட்டு போயிருப்பாரு, மக்களும் பத்திரமா வீடு போய் சேர்ந்திருப்பாங்க. முன்கூட்டி எந்த ஏற்பாடுகள் சரியா நடக்காததும் ஒரு காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். எனவே ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். யார் உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு யார் காரணமோ அதை ஆணையம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். எனவே தாவேக்கா பக்கமும் தவறு இருக்கு, தமிழக அரசின் பக்கமும் கவனக்குறைவு இருக்கு. இதுதான் உண்மை. இந்த நிலை இனி தொடரக்கூடாதுங்க. இதுவே இறுதியாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம்.